ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் யூ ஆல் பேக் டு யுவர் சேனல் ஃபன் டைம் கிராஃப்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். மேக்ரோனி வந்து வெஜ் மேக்ரோனி வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், 5 பல்லு பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 4 வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இது கூடவே நமக்கு வந்து மேகி மசாலா வந்து நம்ம கடையில் கேட்டால் நமக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணால் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி மேக்ரோனியை வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எனக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அதில் வந்து எனக்கு வேணுன்ற அளவு மேக்ரோனி வந்து போட்டுட்டேன். இப்போது மேக்ரோனி வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகி பெருசாக மேலே வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு எடுத்து சொல்லி அதெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேக்ரோனி செய்யும்போது செஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கலக்கி வச்சுக்கோங்க. மேக்ரோனி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கட் பண்ணால் அது வந்து கட் ஆகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வயர்டு வெசலில் நான் வந்து இந்த மேக்ரோனி வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மேக்ரோனி வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேக்ரோனிக்கு வந்து மசாலா செய்யலாம். பட் அதுக்கு முன்னாடி மேக்ரோனினா நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சும்மா ஒரு கொஞ்சோண்டி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலக்கிட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றினாலே போதும். இதுக்கு 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அது கூட போதும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேனோ இல்லை ஒரு கடாயோ எடுத்து அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா? ஸோ அதில் இருக்க அந்த இஞ்சி பூண்டு மட்டும் எடுத்து ஜூஸ் வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு மட்டும் எடுத்து அது கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி அரைக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் வந்து படணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் புளிக்கும், அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காததுனால நாங்கள் வந்து எப்பவுமே தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிப்போம்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஜூஸ் இருந்துச்சுல்ல, அந்த இஞ்சி பூண்டோடைய ஜூஸ் மட்டும் இருந்துச்சுல்ல, இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சது வந்து அப்படியே போட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் வந்து எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலக்கிட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டவ் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் பேக்கெட் மேகி மசாலா. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் பேக்கெட் மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மேக்ரோனி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆன்லேயே வச்சுருங்க, ஏன்னா கொஞ்சம் சூடு ஏறும். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுடைய மேக்ரோனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போதான் எல்லா இடத்துலையும் படும். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ரோனி வந்து கொஞ்சம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டி இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சர்விங் பிளேட்டில் சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளோட மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டென்ட் கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. Until then, this is bye from Fun Time Crafting.